ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் டீன்ஸாக இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கம்பல்சரி பார்த்தாகணும். இந்த வீடியோ வந்து ஜென் Z பற்றின வீடியோ, அதாவது ஜென்ரேஷன் Z அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. இந்த ஜென்ரேஷன் Z பற்றின முக்கியமான வீடியோ தான் இது. அந்த தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, அதாவது ஜென்ரேஷன் Z. அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் Zனா யார் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ 13லேருந்து 17 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே டீனேஜ் ஜென்ரேஷன் Z. ஸோ அடுத்தது 18லேருந்து 24, 26 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே யங் அடல்ட் ஜென்ரேஷன் Z. அதாவது மோஸ்ட்லி என்ன பார்த்திங்கன்னா 13லேருந்து 26 வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லாருமே ஜென்ரேஷன் Z தான். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். அப்போ இப்போ உள்ள டீனேஜ் யூத் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷன் Z தான் வராங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜென்ரேஷன் Z 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது யார் இவங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த டச் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்போஷராக பார்க்க ஆரம்பித்த ஜென்ரேஷன் யாருன்னா இந்த ஜென்ரேஷன் Z தான். டீன்ஸ்லேருந்து யூத்லேருந்து இப்போ எல்லாருமே யூஷுவலாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் இந்த ஜென்ரேஷன் தான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த ஜென்ரேஷன் Z இவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவில் ஒரு நடத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய ஷாக்கிங் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் Z அப்படின்றவங்க, அதாவது 100ல் 62%, 62% அவங்க அந்த டீனேஜாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கணும், எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விரும்புகிறாங்க. அதாவது அவங்க யார், நான் எப்படி, நான் என்ன வேலை செய்கிறேன், நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றது குறித்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அவங்க தைரியமாக போட்டு எல்லோரும் என்னை பார்த்து ரசிக்கணும், என்னை வந்து என் கூட பேசணும், என்னை வந்து பார்த்து இவன் இப்படியா, இவன் இதை பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கள பார்த்து இது ஏங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை 100ல் 62% ஜென்ரேஷன் Z பசங்களுக்கு, டீன்ஸ் யூத்துக்கு இருக்குது. இது என்ன பிரச்சனையில் கொண்டு போய் விடும்னா, எல்லாருமே வெறும் அந்த முகத்தோற்றம், என்ன போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க, இப்போல்லாம் இப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை உருவாகுதுன்னா, போக அவங்க உள்ளான கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றத பற்றி கவலையே கிடையாது. மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் ஸ்பெஷலாக அவங்களும் இப்படி தான் இருக்காங்க. அவங்க என்ன இன்ஸ்டாகிராமில் போட்டு நான் லைக்ஸ் வாங்கணும், நான் வந்து இப்படி இருக்கணும், நான் எல்லோரும் இப்படி பார்த்து என்ன ரசிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்களே தவிர, அவங்களோட குணம் எப்படி இருக்குது, அவங்க குணம் வந்து நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கா அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்தது 100ல் 65% ஜென்ரேஷன் Z மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையோட லைஃபே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான், நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், வெளில சுற்றணும், இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிட்டு 65% பேர் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கூட முடியும் தெரியுமா? எல்லாருமே என்ன பண்ண ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் ஆசைப்பட்றாங்களே தவிர, அவங்க ஆவிக்குரிய விஷயங்கள், நான் எப்படிப்பட்டவன், நான் நல்லவனா கெட்டவனா, மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாமா வேணாமா, இந்த பற்றின எண்ணங்கள்லாம் இந்த ஜென்ரேஷன் Zக்கு வரவே மாட்டேங்குதான். ஸோ இப்போ இதுவும் ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டு. இதை பார்த்துட்டு இருக்க டீன்ஸாக யூத்தாக இருக்கட்டும், நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதுலேருந்து வெளில வாங்க. 3வது, 100ல் 60% பேர் வந்து இந்த சப்ஜெக்டிவ் மொராலிட்டி மேலே நம்பிக்கையாக இருக்காங்க. அதை உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, உனக்கு எது சரின்னு தோந்தா அதை செய், எனக்கு எது சரின்னு தோந்தா அதை செய்கிறேன், இது தப்பு அது தப்பு சரி அப்படிலாம் கிடையாது. உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தப்போ அதை செய், உன் ஒப்பீனியன் எது தப்போ அது வந்து இது பண்ணு, எது சரியோ செய் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, பொதுவான ஒரு சரி தப்பு இருக்குது அப்படின்றத 60%, 100%, 60% பேர் ஜென்ரேஷன் Z நம்ப மாட்டுறாங்களாம். இப்போ இதுவுமே ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா, சப்ஜெக்டிவ் மொராலிட்டி ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்கோ இரு, நான் எப்படி இருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாரோட இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாரோட ஒப்பீனியனையும் பார்க்க என்ன ஆகுதுன்னா, எல்லாரோட வாழ்க்கையும் நல்லதாக இருக்குது, நல்லவங்க தான் எல்லோரும் அப்படின்னு நம்பிடுறாங்க. நம்பினால இந்த விளைவு. இப்போ இதெல்லாம் அமெரிக்காவில் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் இது இந்தியாவில் எடுத்து நான் இதை சொல்லலை. ஆனால் அதனால் இந்தியாவில் இந்த மாதிரி இல்லை அப்படின்றத ஆகிடாது. இந்தியாவிலையும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்காங்க. அதனால் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் டீன்ஸாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் Z பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, தயவுசெய்து இப்போ நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. இந்த 3 பாயிண்ட்லேயும் உங்கள் பசங்க விழாதபடிக்கு நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு தேவையான
அதுக்கு தேவையான பைபிள் அறிவு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், உலக ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதே சமயம் அதை விட கிறிஸ்டியானிட்டி நாலேஜ், பைபிள் நாலேஜை அதிகமாக நீங்கள் கற்றுக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கிறிஸ்தவத்தை விட்டு பின்வாங்கி தான் கண்டிப்பாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவத்தை மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி போகுது. அதோட பொறுப்பு யாருன்னா பேரண்ட்ஸை உங்களுக்கும் இருக்குது. ஒரு வேளை இதை டீன்ஸ் அண்ட் யூத் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நானும் இப்படி தான் நம்பிட்டு இருந்தேன், நானும் எல்லாரோட சரி தப்புலாம் இது கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் வேறு தப்பான ரூட்டில் போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை பார்த்து உங்களோட மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.